வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: மீன், உங்களுக்கு பிடிச்சமான மீன் எந்த மீனாக இருந்தாலும் சரி. இது சால்மன்கிற ஒரு மீன் எடுத்துருக்கோம். இப்போ சின்ன வெங்காயத்தும் பெரிய வெங்காயம் எதாக இருந்தாலும் சரி கட் பண்ணி எடுத்துங்க. பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. இஞ்சி பூண்டு அதேமாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க நைஸாக. அப்புறம் தேங்காவோட பெருஞ்சீரம் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் புளிக்கரைசல் தேவையான அளவு கரைச்சி வச்சுங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெயில் சேர்ப்போம். ஓகே, நம்ம அதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு, பெருஞ்சீரகம், கடுகு, இது நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர், இஞ்சி, பச்சை மிளகா, ஆனியன், நல்லா சாட் பண்ண போகிறோம். இப்போ இதோட தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் சேர்த்தாலே போதும், ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதுங்கிறதுனால தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சின்னதாக கட் பண்ண பூண்டையும் இப்போ இதோட சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் போட்டு அடுத்தது மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துங்க. உங்களுக்கு மல்லித்தூள் நல்லா கிரேவி நிறையா வரும், அதுக்காக மல்லித்தூள் சேர்க்குறோம். அது மல்லியோடு சேர்த்து ஜீரகம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், ஜீரகத்தூளும். இப்போ நல்லா கிரேவி வேக ஆரம்பிச்சிட்டு, அதாவது வெங்காயமெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு, இப்போ அதோட தேவையான அளவு தண்ணீர் சேர்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ கொதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட பெருங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷை இப்போ எடுத்து அதில் ஒன்றுனா போட போகிறோம். அப்புறம் தேங்காவையும் பெருஞ்சீரகத்தையும் அரைச்சி அதோடு சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெப்பர், தேவையான அளவு பெப்பர் பொடி சேர்த்துங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்ட்டு. வாவ், மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். வாவ், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. மீன் குழம்பு சண்டே ஸ்பெஷலாக. வாவ், சுவையான மீன் குழம்பு இப்போ ரெடிங்க. இதையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மாப்பிள்ளை, மீன் குழம்பு சூப்பரு. இல்ல சாப்பாடு சூப்பர்.